நகரத்தார் சமூகம் இருக்காங்கல்ல, நகரத்தார் சமூகத்துல பெண்களுக்கு தாலி போடுவாங்க. அந்த தாலியே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு தாலி ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்க நகரத்தார் அவங்க வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து அந்த தாலியை காட்டுவாங்க. நல்லா வெயிட்டா இருக்குங்க தங்கத்திலேயே. அது எதுக்கு அவங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த சப்போஸ் பிசினஸ்ல அவங்க கணவருக்கோ எதுக்கோ ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த தாலியை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க திரும்ப வியாபாரத்துல அவங்க மேல வர்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பெண்கள் கையில கொடுக்கறது, பெண்களுக்கான பொருளாதாரமா அது பார்க்கப்பட்டது. அன்னைக்கே வந்து நீங்க வந்து சிலப்பதிகார காலகட்டத்திலே கண்ணகி காட்சிலம்ப எடுத்து தானே கொடுக்குறா. கணவன் போயிட்டு நீங்க போயிட்டு திரும்ப வியாபாரத்துக்கு பொருள் ஈட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது. இதை உணர்ந்ததுனாலதான் பெண்கள் நகை அதிகமாக சேர்க்க வேண்டும்ங்கிற சிந்தனை தெரிந்தோ தெரியாமலோ இந்திய பெண்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த இதை வச்சுக்கிட்டு தான் ஊர்ல இருக்க அத்தனை நகை கடையும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப இதா வாழ்றாங்க. இது